முடியாது. இந்த சரீரம் அவர் தங்கக்கூடிய ஆலயம். இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாய், இந்த உலகத்துல பிசாசு கொடுக்கிற எந்த வியாதிகளும் பலவீனங்களும் பாவங்களும் என் சரீரத்தில் தங்குவதற்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன், அதை எதிர்த்து நிற்பேன் என்று நிற்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஆத்துமா புதிதாகிறது, மனது புதிதாகுது. மனது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தினால் நிரம்பும் பொழுது நம்மளுடைய மனது புதிதாகிறது. நம்மளுடைய மனசு புதிதாகும் பொழுது, ஆத்துமா என்ற மனது புதிதாகும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய சரீரத்தில் அந்த மறுரூபத்தை நாம் பார்க்க முடியும். இதுதான் தேவன் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. ஸோ இந்த நம்மளுடைய சரீரத்தில் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தமும் தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சரீரமாக மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அவருடைய சிலுவையில் வெளிப்பட்ட, சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஸோ